அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணிதத்தில் அலகு 4 அளவைகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நிஷாவும் ஜோவும் 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. நிஷா கிட்ட ஒரு செல்லப்பிராணி இருந்துச்சு. அது ஒரு நாய். அந்த நாயின் பெயர் அர்ஜுன். அந்த நாயினுடைய எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோகிராம். ஜோவிடம் ஒரு செல்லப்பிராணி இருந்துச்சு. அது ஒரு பூனை. அந்த பூனையின் பெயர் பூஜா. அதனுடைய எடை 15 கிலோகிராம். நல்லா கவனிக்கணும். அர்ஜுன் என்ற நாயினுடைய எடை 25 கிலோகிராம், பூனையினுடைய எடை 15 கிலோகிராம். இப்போ நீங்கள் கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடையளிக்கணும். வாங்க கேள்விக்கு போகலாம். முதல் படத்தில் பாருங்க, எந்த விலங்கு அதிக எடை கொண்டது, நாய் அல்லது பூனை? உங்களுடைய விடை என்னவா இருக்கும்? நாய் தான் இல்லையா? அதுவும் விடையும் சரிதான். ஏன்னா நாய் பெரியதா இருக்கும், எடை அதிகமா இருக்கும் இல்லையா? ஓகே, சரியானது தான். அடுத்து பாருங்க, எடை அதிகமானது எது, புத்தகம் அல்லது தாள்? அப்போ இதுல நீங்க டிக் பண்ணிடலாம். அப்போ இதுல புத்தகம் தான் எடை அதிகமா இருக்கும். ஏன்னா பல தாள்கள் சேர்ந்து தான் ஒரு புத்தகமா இருக்கு இல்லையா? அப்போ எது அதிகம்? புத்தகம் தான் சரி. அடுத்த கேள்வி, எடை அதிகமானது எது, பலூன் அல்லது பந்து? இது ரெண்டுத்துல எது எடை அதிகம்னு பாருங்க. பலூனை விட பந்து தான் எடை அதிகமா இருக்கும். ரெண்டுத்திலையும் காற்று நிரப்பப்பட்டு இருந்தாலும் பலூன் ரொம்ப மென்மையானது, பந்து சற்று எடை அதிகம். அடுத்து பாருங்க, எடை அதிகமானது எதுல, பந்து மற்றும் இரும்பு பந்து. இப்போ பந்து ரப்பரால் ஆனது, இந்த பந்து இரும்பு. இதுல எது எடை அதிகம்? இரும்பு பொருள் தான் எப்பவுமே எடை அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் சரி. அப்போ நீங்க எல்லாமே சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். அப்போ எடை அதிகம் எது, குறைவு எது அப்படின்னு நம்ம இதுல விவாதிச்சிருக்கோம். இப்ப கீழ்கண்ட செயல்பாட்டுல நீங்க மிக சரியா என்ன பண்ணணும், குறிக்கணும். இப்போ இங்க பாருங்க, கேள்வி என்ன அப்படின்னா, சரியானவற்றை மதிப்பிட்டு நம்ம டிக் பண்ணணும். கிராமா கிலோகிராமா அப்படின்னு. இப்போ எடையானது கிராம் அல்லது கிலோகிராமில் உள்ளதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கடந்த வகுப்புல படிச்சிருக்கிறோம், கிராம் மற்றும் கிலோகிராம் எது பெரியது? கிராம் சிறிய எடை, கிலோகிராம்ன்றது எடை அதிகம். ஏன்னா கிலோகிராம் 1000 கிராம் சேர்ந்துதான் 1 கிலோகிராம் இல்லையா? அப்போ இதுல எது கிராம்ல எடை போடணும், எது கிலோகிராம்ல எடை போடணும் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி சரியா டிக் பண்ணணும். சரியா சரிங்களான்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ வரிசை எண், படம், கிராம், கிலோகிராம். வரிசை எண் 1ல பாருங்க, இப்போ ஒரு கோழி இருக்கு. அப்போ இந்த கோழி கிராம்ல எடை போடுவாங்களா, கிலோகிராம்ல போடுவாங்களா? நிச்சயம் கிலோகிராம் தான். ஏன்னா கிராம்ன்றது கோழி 1 கிலோ அந்த மாதிரி எடை அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிலோகிராம்ல டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதழ் இல்லையா, ஒரு இறகு. இந்த இறகு எவ்வளோ கிலோவில் இருக்குமா, கிராமில் இருக்குமா? நிச்சயம் கிராம் தான் இருக்கும். ஏன்னா அது எடை ரொம்ப குறைவானது இல்லையா? அடுத்து பாருங்க, ஒரு எழுதுகோல் பேனா இருக்கு. இந்த பேனா பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் தான் இருக்கும். அடுத்து ஒரு பெரிய கட்டை இருக்கு. இந்த கட்டை எதில் இருக்கும்? நிச்சயம் அது கிலோகிராம். அடுத்து பாருங்க, ஒரு நாய்க்குட்டி. இது கிராம்ல இருக்குமா? இல்லை, கிலோகிராம். அடுத்து ஆப்பிள். ஆப்பிள்கள்லாம் நம்ம கிராம்லயே வாங்குறோம்? இல்லை, 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு கிலோகிராம்ல தான் வாங்குறோம். மேக்சிமம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அப்படின்னா 500 கிராம்ல வாங்குவோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது எடையெல்லாம் கிலோகிராம் அப்படின்றது தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இந்த பயிற்சியை முடிச்சிட்டோம். நம்ம அடுத்ததா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, எடையை அளவிட பல்வேறு விதமான எடை கருவிகளை நம்ம பயன்படுத்துறோம். அந்த எடை கருவிகள்லாம் என்னென்ன அப்படின்றது இங்க பட்டியலிட்டிருக்காங்க. முதல்ல பொதுவான தராசு. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் கடையில் எடை போட்டு வாங்குறோம், சந்தையெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தராசு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்க முறை தராசு, அதாவது டிஜிட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டிஜிட்டல் எடை தராசு. இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ வெயிட் வைக்கிறீங்களோ அந்த எண்ணிக்கை என்ன பண்ணும், டிஜிட்டலில் எண்களில் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயந்திர தராசு. இது நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எடை போடுறோம்.
அதே மாதிரி நம்ம பால்வாடியில இருந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல்ல மேக்சிமம் இந்த இயந்திர தராசு வச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருள் தராசு. சுருள் தராசு மேலே ஒன்று ஹேங் பண்ணிட்டு கீழே நீங்கள் வெயிட்டு தொங்க விட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த முள் என்ன பண்ணும், சரியான எடையை காமிக்கும். அப்போ இத்தனை வகையான தராசுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் தராசுகள் வந்து இயற்பியல் தராசு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்பியல் தராசு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய ரொம்ப சின்ன நுண்ணிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ சின்ன சின்ன கிராம் கீழே இருக்கிற இதெல்லாம் அக்யூரேட்டாக எடை போடும். அதுதான் இயற்பியல் தராசு. அதை நீங்கள் மேற்கண்ட வகுப்புகளில் படிப்பீங்க. இப்போ நாம் அடுத்து போகலாம். அடுத்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி அவற்றின் சரியான எடையினை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுலேயும் நீங்கள் கிராமா கிலோகிராமா அப்படின்றத என்ன பண்ணணும், வட்டமிடணும். ஓகே, மொத்தம் ஓகே முதல்ல பாருங்க, ஒரு பூனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பூனை 5 கிராம் 5 கிலோகிராம். எது இதில் சரி? கிராம் வந்து ரொம்ப சிறியது இல்லையா, அப்போ 5 கிலோகிராம் தான் சரி. அடுத்து பாருங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, குளிர்சாதன பெட்டின்னு சொல்லுவோமா. அப்போ அது 160 கிராம் 160 கிலோகிராம். எது சரி? 160 கிலோகிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேன் இருக்கு, 2000 கிராம் 2000 கிலோகிராம். 2000 கிராம்னா எவ்வளோ? வெறும் 2 கிலோ தான். அப்போ 2 கிலோவா இடம் இருக்கும்? இல்லை. அப்போ 2000 கிலோகிராம். அடுத்து பாருங்க, ஒரு சின்ன இலை. இந்த இலை எவ்வளோ இடம் இருக்கும்? 1 கிராம் இல்லை 1 கிலோகிராம். கிலோகிராமா இருக்கும் ஒரு இலை? இல்லை, அதனால 1 கிராம் தான் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை. இந்த பறவை எவ்வளோ இடம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50 கிராம் 50 கிலோகிராம். 50 கிலோவா இருக்கும்? இல்லை, வெறும் 50 கிராம். இந்த மாதிரி தான் எடை இருக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்றத முதல்ல ஒரு கவனிக்கணும். இப்ப இங்க கவனிங்க, எடை கற்கள் கிராம் மற்றும் கிலோகிராமில் உள்ளன என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க பாருங்க, 2 கீ அப்படின்னு போட்டா கிலோகிராம் அப்படின்னு அர்த்தம், வெறும் கீ மட்டும் போட்டா கிராம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 கிலோகிராம் 1 கிலோகிராம் 500 கிராம் 200 கிராம் 100 கிராம் 50 கிராம் இதெல்லாம் எடை கற்களுடைய அளவுகள். அப்போ இங்க கீ என்பதை நம்ம எதை குறிக்குதுன்னா கிராமை குறிக்கிறது. அடுத்து கீழே பாருங்க, 500 கிராம் பிளஸ் 500 கிராம் மொத்தமாக சேர்த்தோம்னா எவ்வளோ? 1000 கிலோகிராம். ஓகே, இப்போ குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், மிளகு, தேநீர் தூள், வெள்ளி, குழம்பித்தூள் இவையெல்லாம் நம்ம கிராமில் தான் அளவிடுறோம். இப்போ நம்ம போய் டீ தூள் வாங்கிட்டு வரோம் இல்லையா கடையில் போயிட்டு, அப்போ அதெல்லாம் என்ன 5 கிராம் 10 கிராம் 15 கிராம் அப்படின்னு ரொம்ப குறைஞ்ச அளவில் எடை போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம பேக்கெட்டில் என்ன பண்ணுறோம், தினந்தோறும் வாங்கிட்டு வரோம் இல்லையா. ஓகே, அடுத்ததான் நம்ம போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், 200 கிராம் ப்ளஸ் 200 கிராம் 200 கிராம் 200 கிராம் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 1000 கிராம். அப்போ 1000 கிராம்ன்றது 1 கிலோகிராம் இல்லையா. அடுத்து பாருங்க, 100 கிராம் ப்ளஸ் 100 கிராம் 100 கிராம் எல்லாம் சேர்த்து இங்கே 1000 கிராம் இருக்கு. அப்போ எத்தனை 100 கிராம் இருக்கு? 10 100 கிராம் இருக்கு இல்லையா. 10 100 1000 கிராம். அப்போ இந்த கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிலோகிராம் தான் 1000 கிராம்கள். 1000 கிராமங்கள் சேர்ந்தாதான் 1 கிலோகிராம். அடுத்தது போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் மற்றும் கிலோகிராமில் மாற்றுக நமக்கான பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். அப்போ 15 கிலோகிராம் அப்படின்னா 15000 கிராம் இல்லையா. 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். அப்போ 15 கிலோகிராமுக்கு அந்த 1000ஆல பெருக்கிக்கணும் இல்லையா. அப்போ 15000 கிராம். இங்கே பாருங்க 2 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம டேஷ்ல என்ன பண்ணோம், ஃபில் பண்ணோம். இப்போ 2 கிலோகிராமை நீங்கள் கிராமாக மாற்றினீங்கன்னா என்ன பண்ணோம், 1000ஆல பெருக்கணும். அப்போ பெருக்கலாமா? 2 பெருக்கல் 1000 எவ்வளோ? 2000 கிராம். அடுத்து பாருங்க, 23 கிலோகிராம். 23 கிலோகிராம் கிராமை மாற்றணும்னா என்ன பண்ணோம், 1000ஆல பெருக்கணும். அப்போ 23 1000
இப்போ நம்ம ஏற்கனவே பெருக்கல்ல பார்த்துருக்கோம். ஒரு எண்ணை 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஜீரோக்களை மற்றும் பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு. ஓகே, அடுத்து பாருங்க, டேஷ் கிலோகிராம் வந்து 3000 கிராம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிராம்லேருந்து கிலோகிராமாக மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். சரியா? அதாவது பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பாக மாற்றும் போது பெருக்கணும், சின்ன மதிப்பிலிருந்து பெரிய மதிப்பாக மாற்றும் போது வகுக்கணும். ஓகே, இப்போ 3000 கிராமை நம்ம கிலோகிராமாக மாற்றணும்னா அதை 1000ஆல் என்ன பண்ணணும்? வகுக்கணும். அப்போ 3000 கிராமு, அப்போ 1000ஆல் வகுத்து பாருங்க, 3 பூஜ்ஜியத்துக்கு 3 பூஜ்ஜியம் அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்கும்? 3 கிலோகிராம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது எடைகளில் கூட்டல் மற்றும் கழித்தலை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சாதாரண கூட்டல் கழித்தல் போடுறோம் இல்லையா, அதுவே இங்கே எடையில எப்படி போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 எடுத்துக்காட்டு பாருங்க. 1 கூட்டுக கொடுத்துருக்குறாங்க. 4 கிலோகிராம் 530 கிராம் மற்றும் 3 கிலோகிராம் 698 கிராம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. நம்ம எப்பவுமே கூட்டல் எழுதும்போது கிலோகிராம் தனியாக எழுதணும், கிராம் தனியாக எழுதணும். அப்போ தான் நம்ம கணக்கிடுறதுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ இது சாதாரண கூட்டல் தான். 4 புள்ளி வச்சும் கூட்டலாம். ஏன்னா கிலோகிராமுக்கும் கிராமுக்கும் நமக்கு வேறுபாடு நல்லா தெரியும். அப்போ 4 கிலோகிராம் 530 கிராம், 3 கிலோகிராம் 698 கிராம். அப்போ நேரடியாக நம்ம கூட்டிட்டு என்ன பண்ணுறோம்? மீதத்தை பக்கத்தில் வச்சு கூட்டுறோம். அப்போ நமக்கு 8 கிலோகிராம் 228 கிராம் கிடைக்குது. அதே மாதிரி தான் கழித்தல்ல 55 கிலோகிராம் 207 கிராம்ல இருந்து 23 கிலோகிராம் 345 கிராமை கழிக்கிறாங்க. ஓகே, இப்போ சாதாரண இது கழித்தல் தான். அதாவது பெயர் மாற்று கழித்தல் நம்ம போடுவோம் இல்லையா, 10களை 1களா மாற்றி போடுவோம், 100களை 10களா மாற்றி போடுவோம், 1000களை 100களா மாற்றி என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். அதே தான் இதுலையும். அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2ல் கவிதா 3 கிலோகிராம் 435 கிராம் ஆப்பிள்களையும் 1 கிலோகிராம் 350 கிலோகிராம் ஆரஞ்சுகளையும் 2 கிலோகிராம் 355 கிமாம்பழங்களையும் வாங்கினாள். அவள் வாங்கிய மொத்த பழங்களின் எடை எவ்வளவு? அப்போ மொத்தம்னா என்ன பண்ணோம்? கூட்டணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம 3 மதிப்புகளையும் கிலோகிராம் தனியாக கிராம் தனியாக போட்டு கூட்டுறோம். அப்போ நமக்கு தேவையான பழங்களின் எடை 7 கிலோகிராம் 140 கிராம் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு 3 பாருங்க. புட்டிகள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 12 கிலோகிராம் 248 கிராம் வெற்று பெட்டியின் எடை. அப்போ 2 கிலோகிராம் 290 கிராம் பெட்டியில் உள்ள புட்டிகளின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக எழுதுறோம். அப்போ புட்டிகள் நிறைந்த பெட்டியின் எடை வந்து 12 கிலோகிராம் 248 கிராம். வெற்று பெட்டியின் எடை என்ன பண்ணுறோம்? வெற்று பெட்டியை அந்த கழிச்சிடுறோம் இல்லையா? அப்போ கழிச்சிட்டோம்னா நமக்கு புட்டிகளின் எடை கிடைச்சிடுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பயிற்சி 4.1 போடலாம். இப்போ முதல் கணக்கு பாருங்க, கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிலோகிராம், இது கிராம். இப்போ முதல் கணக்கு நம்ம எப்பவுமே கூட்டும்போது கிராம்ல இருந்து தான் கூட்டணும். சாதா கூட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? 1ல இருந்து கூட்டுவோம் இல்லையா, வலது புறத்துல இருந்து. அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ 5 3 கூட்டுங்க. 5 3 எவ்வளோ? 8. அடுத்து 6 1 7. அடுத்து 2 1 3. இப்போ 4 3 கூட்டினீங்கன்னா 7. அப்போ இது எவ்வளோ? 7 கிலோகிராம் 378 கிராம். அடுத்த கணக்கு பாருங்க. இப்போ இது கூட்டினீங்கன்னா 5 3 எவ்வளோ? 8. 6 2 இதுவும் 8 தான். அடுத்து 5 3 8. 6 2 8. ஓகே, அப்போ 8 கிலோகிராம் 888 கிராம். அடுத்த கணக்கு போடலாம். கிலோகிராம் கிராம். 5 3 8. 6 5 எவ்வளோ? 11. அப்போ 11ன்றது ரெட்டை எண்களில் வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? அங்கே 11க்கு 1 போட்டு மேலே 1 வைக்கணும். அப்போ 2 1 3 3 1 4. அடுத்து 7 2 பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 கிலோகிராம் 418 கிராம். இதுதான் இதுக்கான விடை. ஓகே, அடுத்து நம்ம 2 போகலாம். 2வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஓகே,
இப்போ கிலோகிராம் கிராம். இப்போ 0ல் 0 கழிச்சா எவ்வளோ? அதே 0 தான் வரும். இப்போ 5ல் 4 கழிச்சோம்னா 1, 6ல் 3 கழிச்சோம்னா 3, இப்போ 3ல் 1 கழிச்சோம்னா 2 கிடைக்கும், 4ல் 1 கழிச்சா 3. அப்போது 32 கிலோகிராம் 310 கிராம். அடுத்து இந்த கணக்கு பாருங்க. 4ல் 0 கழிக்கிறோம், அப்போ என்ன இருக்கும்? 4 இருக்கும். அடுத்து 5ல் 3 கழிச்சோம்னா 2, 7ல் 3 கழிச்சா எவ்வளோ? 4. அடுத்து 6ல் 0 கழிச்சோம்னா 6, 2ல் 2 கழிச்சோம்னா 0. அப்போ 6 கிலோகிராம் 424 கிராம். அடுத்து 3வது கணக்கு பாருங்க. 5ல் 0 கழிக்கிறோம், அப்போ அதே தான் இருக்கும். 5ல் 0, 1ல் 0 கழிச்சா 1, இங்கே 1ல் 0 போயிடுச்சுன்னா 1. இங்கே பாருங்க 4ல் 6 கழிக்கணும், அது சிறிய எண், இது பெரிய எண். அதனால் என்ன பண்ணணும்? பெயர் இடமாற்றம் செய்யணும். இதிலிருந்து 5லிருந்து 1 எடுத்துக்கிறோம், அப்போ இங்கே 4 ஆகிடும். இங்கே 4லேருந்து இதிலிருந்து ஒரு 10கள் எடுக்கிறதுனால இங்கே என்ன ஆகிடும்? 10 ஒரு 4ம் 14 ஆகிடும். அப்போ 14ல் 6 போனால் எவ்வளோ? 14ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 8. அடுத்து இங்கே 4 இருக்குது, 4ல் 3 கழிச்சோம்னா 1. அப்போது 18 கிலோகிராம் 115 கிராம். ஓகே. இப்போ இந்த கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கீழே ஷீட்லேயே போட்டுக்கலாம். ஓகே, இந்த கணக்குகளை நீங்கள் நல்லா உற்று கவனிங்க. ஓகே, இப்போ 3வது கணக்கு நம்ம போடலாம். இப்போ பாருங்க, 3வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் 3 கிலோகிராம் 250 கிராம் தக்காளிகளும் 5 கிலோகிராம் 110 கிராம் உருளைக்கிழங்குகளும் 3 கிலோகிராம் 750 கிராம் வெங்காயங்களும் வாங்கினான். அவன் வாங்கிய மொத்த காய்கறிகளின் எடை எவ்வளவு? இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு அவன் காய்கறி எல்லாம் வாங்குறான், அதனோட எடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ மொத்த காய்கறிகளின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா? அப்போ கூட்டலாமா? ஓகே, இப்போ நம்ம ஒயிட் பென் எடுத்துக்கலாம், அந்த கலரில் மேட்ச் ஆகல. ஓகே, இப்போ 3வது கணக்கு. ராமன் வாங்கிய தக்காளியின் எடை. இப்போ என்ன பண்ணோம்? தக்காளி எவ்வளோ நம்ம மேலே எழுதிக்கலாம், கிலோகிராம், இங்கே கிராம். அப்போ தக்காளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோகிராம் 250 கிராம். அடுத்து இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு எவ்வளோ? 5 கிலோகிராம் 110 கிராம். அப்போது 5 கிலோகிராம் 110 கிலோகிராம். அடுத்து வெங்காயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோகிராம் 750 கிராம். அப்போ நீங்கள் இங்கே பக்கத்தில் என்ன பண்ணுங்க, எழுதிக்கோங்க, தக்காளி, உருளை, இது வெங்காயம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை எல்லாத்தையும் கூட்டணும், மொத்தம்னு கேட்டிருக்கிறதுனால. இந்த 3 பூஜ்ஜியத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 0. அடுத்து 5 1 6, 6 ஒரு 5 11. அப்போ 11க்கு 2 எண் வரதுனால 1 பக்கத்தில் 1 வைக்கணும். 2 1 3, 3 1 4, 4 ஒரு 7. கூட்டிங்கன்னா எவ்வளோ? 7 4 11. அப்போ 11க்கு 1, மீதி 1 பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 3 1 4, அடுத்து 4 ஒரு 5 9, 9 ஒரு 3 12 இல்லையா? அப்போது ராமன் வாங்கிய மொத்த காய்கறிகளின் எடை. அப்போ நீங்கள் கடைசியாக என்ன பண்ணோம்? ராமன் அப்படின்னு பேர் எழுதி ராமன் வாங்கிய காய்கறிகளின் எடை. ராமன் வாங்கிய காய்கறிகளின் எடை 12 கிலோகிராம் 110 கிராம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? புள்ளி வச்சு கூட இப்படி எழுதலாம், 12 புள்ளி
11.0 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாகவும் எழுதலாம். ஓகே, அடுத்தது நம்ம 4வது கணக்குக்கு போகலாம். 4வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் வாங்கிய காய்கறி மற்றும் பழங்களின் மொத்த எடை 3 கிலோகிராம் 480 கிராம். இவற்றில் பழங்களின் எடை 1 கிலோகிராம் 657 கிராம் எனில் காய்கறிகளின் எடை எவ்வளவு? இப்போ கண்ணன் என்ன பண்ணுறேன், காய்கறி பழங்கள் ரெண்டுத்தும் சேர்த்து 3 கிலோகிராம் 480 கிராம் வாங்குறான். அப்போ அதில் பழங்களின் எடை போக காய்கறிகளின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணோம், மொத்தத்துல இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையை கழிச்சிட்டோம்னா நமக்கு காய்கறிகளின் எடை கிடைச்சிடும். அப்போ கண்ணன் வாங்கிய பழங்களின் மொத்த எடை, காய்கறி மற்றும் பழங்களின் எடை 4வது கணக்கு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், காய்கறி மற்றும் பழங்களின் எடை எவ்வளோ? 3 கிலோகிராம் 480 கிராம். இதில் பழங்களின் எடை எவ்வளோ? அதில் பழங்களின் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. பழங்களின் எடை மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் 657 கிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளின் எடையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், மொத்தத்திலிருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு காய்கறியின் எடை கிடைச்சிடும். அப்போ இதை கழிங்க, 0லேருந்து 7 கழிங்க. 0ல் 7 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருந்து 1 எடுத்துக்கிறோம். அப்போ இது 7ஆக மாறிடும், இது 10 ஆகிடும். அப்போ 10ல் 7 போச்சு அப்படின்னா 3. இங்கே 7 இருக்குது, 7ல் 5 கழிச்சா 2. இங்கே 4 இருக்குது, 4ல் 6 கழிக்கலாமா? கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், பக்கத்தில் முன்னாடி இருந்து 1 எடுத்துக்கோங்க, ஒரு 10களை எடுத்துட்டு அப்போ இங்கே இது 2 ஆகிடும். அப்போ இது 14. இப்போ 14ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 8. அப்போ இங்கே 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 1. அப்போ இதுதான் நமக்கு தேவையான விடை. அதாவது காய்கறி மற்றும் காய்கறியின் எடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, எழுதணும். காய்கறிகளின் எடை 1 கிலோ அல்லது 1.823 கிலோகிராம். கிராம் எழுதக்கூடாது, கிலோகிராம். இப்போ தனியாக எழுதணும்னா 1 கிலோகிராம் 823 கிராம் அப்படின்னு எழுதணும். நீங்கள் புள்ளி வச்சு எழுதுனீங்கன்னா 1.823 கிலோகிராம் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிடலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம 5வது கணக்குக்கு போகலாம். 5வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, முதல் பையின் எடையானது 2வது பையின் எடையை விட, நல்லா கவனிக்கணும், இங்கே 2 பை இருக்கு. முதல் பையின் எடையானது 2வது பையின் எடையை விட 1 கிலோகிராம் 200 கிராம் அதிகம். அப்போ முதல் பையின் எடை 3 கிலோகிராம் 500 கிராம் எனில் 2வது பையின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதல் பையின் எடை 2வது பையின் எடையை விட இவ்வளோ அதிகம் அப்படின்னா அப்போ 2வது பையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த முதல் பையின் எடையிலிருந்து 2வது பையின் எடைய இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா, அதான் அதிகமாக இருக்கிற வேல்யூ கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முதல் பையின் எடை கிடைச்சிடும். அப்போ கணக்கு எண் 5. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், முதல் பையின் எடை அதை அப்படியே கொடுத்துருக்கிறத எழுதணும். முதல் பையின் எடை எவ்வளோ, 3 கிலோகிராம் 500, அதான் 3.5 கிலோகிராம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பையின் எடையை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அப்படியே டைரெக்டாக 1.200 கிராம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே நேரடியாக கழிச்சிடலாம். இப்போ இதை கழிங்க பார்க்கலாம். 0 0 5ல் 2 கழிச்சோம்னா 3, 3ல் 1 கழிச்சா 2. அப்போது நமக்கு 2வது பையின் எடை. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கீழே இங்கே அழகாக எழுதணும். 2வது பையின் எடை, 2வது பையின் எடை 2.3 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே,
இப்போ நம்ம இந்த பயிற்சியில் இருக்கிற எல்லா கணக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு, ஒரு பொருளின் எடையை மதிப்பிட்ட பின் தராசில் அளந்து சரிபார்த்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இப்போ இங்க பாருங்க, சுமதி தன்னுடைய தாயாருடன் காய்கறி கடைக்கு சென்றிருந்தாள். காய்கறி கடையில் காய்கறிகளை குவியலாக வைத்திருந்தனர். காய்கறிகளை அவள் மதிப்பீடு செய்தாள். அப்போ இது என்னது? கத்தரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தராசில் என்ன பண்ணுறா? எடை போட்டு எழுதுறா. அப்போ நீங்கள் எடை போட்டது எவ்வளோன்றத கீழே கொடுத்துருக்குறாங்க. 1 கிலோகிராம் 250 கிராம், 750 கிராம், இங்கே 1 கிலோகிராம் 500 கிராம், 2 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சுமதியினுடைய தோராய மதிப்பானது சரியான எடைக்கு அருகாமையில் இருந்தது. உருளைக்கிழங்கின் எடை சரியாக இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஒரு கத்திரிக்காய் 1 கிலோ எடை போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இது தோராயமாக 1 கிலோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு போய் எடை போட கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் தோராய எடை. ஓகே, இந்த தோராயம் சரியானது, இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ இங்கே செயல்பாடு பாருங்க, படங்கள், தோராய மதிப்பு, சரியான மதிப்பு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணோம்? தோராய மதிப்பு எவ்வளோ, சரியான மதிப்பு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த புத்தகத்தினுடைய விலை எவ்வளோ, தோராயமாக எவ்வளோ இருக்கும்? ஒரு நாமளே எழுத வேண்டியது தான். இந்த புத்தகம் வந்து ஒரு ஓகே நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். தோராயமாக ஒரு 100 ரூபாய் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சரியான மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அதில் சரியான மதிப்பு ஒரு 105 ரூபாய். இப்போ இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸினுடைய தோராய விலை எவ்வளோ? ஒரு 50 ரூபாய் இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய விலை 45 ரூபாய் சரியான விலை. ஒரு பென்சிலின் விலை ஒரு 5 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பென்சிலின் விலை 4 ரூபாய் 50 பைசா. அடுத்து தோராய மதிப்பு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு எரேசர் இருக்குது. இந்த எரேசனுடைய விலை நான் வந்து ஒரு 5 ரூபாய் அப்படின்னு சொல்கிறேன் தோராயமாக. அப்போ அதனுடைய சரியான விலை 3 ரூபாய். அதாவது நம்ம தோராய மதிப்பிற்கும் சரியான மதிப்பிற்கும் நியரஸ்டாக இருக்கும், ஓரளவுக்கு ஒத்து போகிற அளவில் குறைஞ்ச மதிப்பு தான் இடைவெளி இருக்கும். ஓகே, இப்போ தோராயம் சரியான மதிப்பு அப்படின்றதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பயிற்சி 4.2 பார்க்கலாம். இப்போ மோகனா 2 கிலோகிராம் 600 கிராம் திராட்சைகளும் 1 கிலோகிராம் 450 கிராம் கொய்யா பழங்களும் வாங்கினாள். கொய்யா பழங்களை விட மோகனா திராட்சைகளை எடையில் எவ்வளவு அதிகம் வாங்கினாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான எடை நம்ம போட்டு பார்த்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்கே சைட்லேயே நான் போடுறேன், கவனிங்க. இப்போ 2 கிலோகிராம் 600 கிராம் திராட்சையும் 1 கிலோகிராம் 450 கிராம் கொய்யாப்பழம் வாங்குறான். அப்போ திராட்சையில் எவ்வளோ எடை அதிகம் அப்படின்னா, இப்போ இந்த எடையிலிருந்து திராட்சையின் எடையிலிருந்து கொய்யாவினுடைய எடையை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு அதிகம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? அப்போ இங்கே 2.600 கிலோகிராம், 2.6 கிலோகிராம். இப்போ கொய்யாப்பழத்தின் விலை எவ்வளோ? 1 கிலோகிராம் 450 கிராம். இப்போ நீங்கள் இதை கழிச்சு பாருங்க, 0ல் 0 கழிச்சிட்டா 0, இங்கே 0 இருக்குது, அதனால் கழிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? 5, இங்கே 1 எடுத்து போட்டிங்க அப்படின்னா 10 ஆகிடும். 10ல் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5. அப்போ 5ல் 4 கழிச்சோம்னா 1, 2ல் 1 கழிச்சோம்னா 1. அப்போ 1.15 கிலோகிராம். அப்போ இங்கே புள்ளி கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க? 1 கிலோகிராம் 150 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு சரியான விடை இதுதான். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் அதிகம், குறைவு அல்லது சமம் இதை நம்ம குறிக்க சொல்லியிருக்கிறாங்க. குறிக்கலாமா? இப்போ 50 கிராம் 340 கிராம், இதில் எது அதிகம் அல்லது அதிகமாக குறைவா, எந்த குறியீடு பொருந்தோம்? அப்போது இந்த குறியீடு தான் போடணும். அதாவது அதிக எடை இருக்கிற பக்கம் குறியீடு விரிவாக இருக்கணும், இந்த பக்கம் அப்போ இது குறைவானது, இந்த பக்கம் அதிகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், 640 கிராம் இங்கே 800 கிராம், எது அதிகம்? 800 கிராம் தான் அதிகம் இல்லையா? அடுத்து 34 கிலோகிராம் 22 கிலோகிராம், இது எல்லாம் கிராம், இங்கே கிலோகிராம் பாருங்கள். 22 இங்கே 34 இருக்குது.
அப்போ 34 கிலோகிராம் தான் அதிகம் இல்லையா? ஆமாம். அடுத்து பாருங்க 1000 கிராம் 1 கிலோகிராம். இது நல்லா கவனிக்கணும். இங்கே கிராமில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே கிலோகிராமில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே 1000 கிராம் சேர்ந்தா நம்ம 1 கிலோகிராம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ என்ன, ரெண்டுமே சமம். ஓகே, அடுத்து நம்ம 4.2ல 3வது கணக்கு பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட்டுக. ஓகே, இதை ரெண்டுத்தையும் நம்ம எளிமையானது தான் போட்டுடலாம். இப்போ நல்லா கவனிங்க, கூட்டுக சாதாரண கூட்டல் தான். கிராம் கிலோகிராமை நம்ம கூட்ட போகிறோம். இப்போ 6 3 கிராம் தனியாக கிலோகிராம் தனியாக கூட்டணும் இல்லையா? இப்போ 6 3 எவ்வளோ? 9. 2 2 4, 3 1 4. இங்கே 6 2 எவ்வளோ? 8. அப்போது 8 கிலோகிராம் 449 கிராம். அடுத்த கணக்கு பாருங்க, இங்கே கூட்டல் தான் இல்லையா? 4 0 கூட்டினீங்கன்னா 4, 7 ஒரு 6 கூட்டினோம்னா எவ்வளோ? 12 13 வருது இல்லையா? அப்போ 13க்கு 3 மேலே என்ன பண்ணோம்? பக்கத்தில் 1 வைக்கணும். இப்போ 5 1 6, 6 2 8. ஓகே, இங்கே 16 11 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 6 1 7 1 1 2. அப்போ 27 கிலோகிராம் 834 கிராம். ஓகே, அடுத்து பாருங்க இந்த கணக்கில் 4 3 7 6 3 9 4 2 6. அடுத்து 9 ஒரு 4 கூட்டினீங்கன்னா 13. அப்போ 13 கிலோகிராம் 697 கிராம். அடுத்து பாருங்க கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிராம் கிலோகிராம் கழிக்கலாம். பாருங்க 5ல் 5 கழிக்கிறோம். 5ல் 5 போனால் எவ்வளோ? 0. அடுத்து 6ல் 3 போனால் எவ்வளோ? சாரி, இதுக்கு முன்னாடி 1 இருக்கு இல்லையா? 14 இருக்கு. 4ல் 7 கழிக்க முடியாது. அதனால என்ன பண்ணோம்? இங்கேருந்து 1 எடுத்துக்கணும். 1 எடுத்துட்டா இது 5ஆக மாறிடும். அப்போ 1 எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு 10 எடுக்கிறதுனால இது 14ஆக மாறும். அப்போ 14ல் 7 போச்சுன்னா 7. அப்போ 5ல் 3 கழிச்சுன்னா எவ்வளோ? 2. 8ல் 6 போனால் 2. அப்போ 2 கிலோகிராம் 270 கிராம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0ல் 0 கழிக்கிறோம். இங்கே 0ல் 5 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? 1 எடுத்துக்கலாம். இங்கே 8ஆக மாறிடும். அப்போ இது 10 ஆகிடும். 10ல் 5 போனால் 5. இங்கே 8ல் 9 கழிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் கிலோகிராமில் இருந்து 1 எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1, இது 10, இது 100, இது 1000 இல்லையா? இப்போ 100களில் குறையிறதுனால ஒரு 1000லேருந்து 1 எடுத்து அதை 100களாக மாற்றி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அதுதான் இங்கே மீனிங். அப்போ இது இங்கே 6000. அப்போ இங்கே 8 இருக்குது ஏற்கனவே. அப்போ 1 சேர்த்திங்கன்னா 18 100கள். 18 100லேருந்து 9 எடுத்து கழிச்சிட்டோம்னா 9 100 போனால் எவ்வளோ? 18ல் 9 போனால் 9. அப்போ 6ல் 2 கழிச்சோம் அப்படின்னா 4. அடுத்தது பாருங்கள் இந்த கணக்கில் 7ல் 0 கழிச்சோம்னா 7, 4ல் 4 கழிச்சா 0, 1ல் 1 கழிச்சா 0, 5ல் 2 கழிச்சோம் அப்படின்னா 3. அப்போ 3 கிலோகிராம் 007 கிராம். ஓகே, அடுத்ததான் நம்ம 5வது கணக்குக்கு போகலாம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ கவனிங்க 5வது கணக்கு. இப்போ கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளின் எடைகள் முறையே 3 கிலோகிராம் 650 கிராம், 5 கிலோகிராம் 420 கிராம் மற்றும் 4 கிலோகிராம் 750 கிராம் ஆக உள்ளன. அவர்களின் மொத்த எடையை காண்க. மொத்தம்னு கேட்டிருக்காங்க. அப்போ சாதாரண கூட்டல் தான் இல்லையா? இப்போ 3 குழந்தைகளின் எடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 3 குழந்தைகளின் எடை முறையே 3 ஓகே ஓகே டன். இப்போ பாருங்க 3 குழந்தைகளின் எடையை முறையை கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்? அழகா எழுதிக்கணும். 3 குழந்தைகளின் எடைகள்
முறையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு எழுதிக்கலாம். இப்போ முதல் குழந்தையின் எடை எவ்வளோ? நம்ம மேலே 3 கிலோகிராம் 650 கிராம். ரெண்டாவது குழந்தையின் எடை எவ்வளோ? 5 கிலோகிராம் 420 கிராம். மூன்றாவது குழந்தையின் எடை 4 கிலோகிராம் 750 கிராம். அப்போ நம்ம மொத்தம் கூட்டுறோம். கூட்டினீங்கன்னா இது 0, 5 2 7, 7 5 12. அப்போ 12க்கு 2 பக்கத்தில் 1 வச்சு கூட்டுறோம். அப்போ 6 1 7, 7 4 11, 11 ஒரு 7 18. அப்போ 18க்கு 8 பக்கத்தில் என்ன பண்ணோம்? 1 வைக்கணும். இப்போ 5 3 8 ஒரு 9, 9 ஒரு 4 13. ஓகே. அப்போ 18 கிலோகிராம் 820 கிராம். இப்போ 3 குழந்தைகளின் எடை மொத்தம் எவ்வளோ? 13 கிலோகிராம் 820 கிராம் அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடணும். அடுத்ததான் நம்ம 6வது கணக்கு போகலாம். 6வது கணக்கு என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. ஒரு கடைக்காரரிடம் 275 கிலோகிராம் 450 கிராம் குழம்பித்தூள் இருந்தது. இந்த குழம்பி அப்படின்னா ஒன்றும் இல்லை, காஃபி நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த காஃபியை தான் குழம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதில் 80 கிலோகிராம் 475 கிராமை வித்துட்டார். அப்போ மீதி எவ்வளோ? மீதி அப்படின்னு வந்தாலே நம்ம கழித்தல் செயல்பாடை தான் பயன்படுத்தணும். மொத்தம்னு வந்தால் கூட்டணும், மீதி அப்படின்னு வந்தால் கழிக்கணும். அப்போது கடைக்காரரிடம் உள்ள மொத்த குழம்பித்தூள். ஓகே, நீங்கள் சென்டென்ஸ்லாம் எழுதி போடுங்க. நான் சிம்பிளாகவே கழிச்சு போடுறேன். அப்போ இங்கே பாருங்கள், முதல்ல இருந்தது 275 கிலோகிராம் 450 கிராம். மேலே ஒன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே கிலோகிராம் இங்கே கிராம் அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். இப்போ 275 கிலோகிராம் இருந்துச்சு, அதில் 80 கிலோகிராமை என்ன பண்ணார்? வித்துட்டார். 80 கிலோகிராம் 475 கிராமை வித்துட்டார். அப்போனா அதுல இருந்து நீங்கி போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கழிக்கணும் இல்லையா? இப்போ கழிங்க. 0ல் 5 கழிச்சா கழிக்க முடியாது. அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? 1 எடுத்துக்கலாம். அப்போ இது 10. 10ல் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5. 4ல் 7 கழிக்க முடியாது. அதனால என்ன பண்ணோம்? இங்கே இருந்து 1 எடுத்துக்கணும். அப்போ இது 14ஆக மாறிடும். 14ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 7. 3ல் 4 கழிக்க முடியாது. அதனால இங்கேருந்து என்ன பண்ணோம்? 1 எடுத்துக்கிறோம். அப்போ இது 13ஆக மாறிடும். அப்போ 13ல் 4 கழித்தோம் அப்படின்னா 9. இப்போ 4ல் 0 கழிக்கிறோம். கழிச்சோம்னா 4 தான் வரும். இப்போ 7ல் 8 கழிக்க முடியாது. அதனால் இங்கே 1 எடுத்துக்கிறோம். அப்போ இது 17ஆக மாறிடும். அப்போ 17ல் 8 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 9. அடுத்து இங்கே இருக்கிறது மீதி 1. அப்போது அந்த கடைக்காரரிடம் எவ்வளோ இருந்திருக்கும்? 194 கிலோகிராம் 975 கிராம் மீதி அவர்கிட்ட இருந்திருக்கும் குழம்பித்தூள். அப்போது நீங்கள் அழகாக இங்கே என்ன எழுதணும்? கடைக்காரரிடம் மீதமுள்ள குழம்பித்தூள். ஓகே, நீங்கள் அழகாக எழுதுங்க. மீதமுள்ள குழம்பித்தூள் 194 கிலோகிராம் 975 கிராம் அப்படின்னு போட்டு கணக்கை முடிச்சிருங்க. ஓகே, குட். அடுத்துதான் நாம் என்ன கணக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, அடுத்து காலம் பயிற்சி வந்துடுச்சு. இப்போ நாம் இந்த பாடத்தில் இருக்கிற எல்லா கணக்கு மற்றும் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதில் நீங்கள் எடைகளில் கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு மாற்றும் போதும் அல்லது கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்றும் போதும் என்ன அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். அப்போது கிலோகிராம்லேருந்து கிராமாக மாற்றும் போது பெருக்கணும், கிராம்லேருந்து கிலோகிராமாக மாற்றும் போது வகுக்கணும். அப்போ எதால் பெருக்கணும்னா 1000ஆல் தான் பெருக்கணும், 1000ஆல் வகுக்கணும். ஓகே, இதுதான் இதில் சிம்பிள் கான்செப்ட்.
சரி குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.